ஓகே. நெறைய பேத்துக்கு ஒரு விஷயம் புரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோல்ட் சேமிப்பு வந்துட்டு மாசம் மாசம் கட்டாயமா நம்ம வந்துட்டு சேவிங் பண்ணிக்கிட்டே வரணுமா? அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆக்சுவலிங்க பப்ளிக் கோல்ட்ல சேமிப்பு வந்து இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். ஸோ நீங்க வந்து எவ்ரி மந்த் கம்பல்சரியா நீங்க வந்துட்டு காச கண்டிப்பா போடணும் அப்படின்னு இல்ல. உங்க பட்ஜெட்ட பொறுத்து இருக்கு. அப்படி உங்களுக்கு இந்த மாசம் உங்கனால காசு சேவிங் பண்ண முடியும்னா, நீங்க கோல்டா மாத்தி வைங்க. அப்படி அடுத்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாயிருச்சு. உங்களால காச கோல்டா மாத்த முடியல, பிரச்சனையே இல்லங்க. அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் சேமிப்பை தொடரலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளெக்சிபிளான ஒரு சேமிப்பு நம்ம பப்ளிக் கூட உங்களுக்கு கொடுக்குது. அதாவது கேப் அக்கவுண்ட் மூலியமாக. ஸோ வெரி பண்ணாதீங்க. நிறைய பேத்துக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது. திடீர்னு நம்மளால் காசு சேவிங் பண்ண முடியல, கோல்டை வாங்க முடியலன்னா எப்படி, நம்மளோட அக்கௌண்ட்டை பார் பண்ணிடுவாங்களா, நம்மளுக்கு பெனால்ட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆக்சுவலி அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எப்போ மாதிரி உங்கள் காசு எப்படி பேங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறீங்க, காசு இருக்கும்போது போடுறீங்களே, அதே மாதிரி தான் இந்த கோல்டு அக்கௌண்ட்டில் நீங்கள் காசு இருக்கும்போது கோல்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கன்சிஸ்டனாக பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோன்னா, ஆட்டோ டெபிட் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட கன்சிஸ்டன்ட் கோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு மேலும் விவரம் தெரியறதுக்கு பயோவில் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணிட்டு எனக்கு புள்ளனம் பண்ணுங்கள். சேஃப் கோல்ட், கோல்ட் வில் சேஃப் யூ.